அந்த டேஸ். தேங்க்யூ. 6 டேஸ் கிளாஸு. அதில் ஃபஸ்ட்டு 4 டேஸுமே வந்து டீச் பண்ணார் சார் வந்து. மார்னிங் ஃபுல்லாக நாங்கள் வந்து இவர் சொல்லிக் கொடுத்தாரு. ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். அண்ட் லாஸ்ட் 2 டேஸ் வந்து ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ். சண்டேலாம் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணோம். அண்ட் நடுவில் ஒரு டே வந்து பவர் கட்டு ஃபுல்லாக ஷட் டவுன். அன்றைக்கும் வந்து கிளாஸு நாங்கள் வந்து அவர் சாரோட வீட்டுக்கு போய் நாங்கள் இது பண்ணோம். நிறையா சொல்லிக் கொடுத்தாரு. நிறையா இருக்குது இதில். புதுசு புதுசாக வந்துட்டே தான் இருக்குது. நாங்கள் ஆனால் ஓரளவு கவர் பண்ணிட்டோம் எல்லாமே. அதனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கிளாஸு. கண்டிப்பாக இது பண்ணலாம். 6 டேஸும் நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். எக்ஸ்டென்ஷன்ஸ் நிறையா டைப் சொல்லிக் கொடுத்தாரு. சண்டே ஃபுல்லாகவே எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் நாங்கள் எங்களுடைய ஓன் லெஃப்ட் ஹேண்டுக்கு நாங்கள் ட்ரையல் பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு டெஸ்ட்டும் கூட 1 டேவே பண்ணிட்டோம். ஹாஃப் அ டேயில் முடிக்கிறதா சொல்லிட்டு இருந்தார் சார். ஆனால் நாங்கள் காலையில் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி இப்போது 5 o'clock தான் நாங்கள் ஃபினிஷே பண்ணோம், ஒரு லெஃப்ட் ஹேண்டுக்கு மட்டுமே. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. நான் ஆக்சுவலாக ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும், ப்ரொஃபஷ்னலாக ஏதோ ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆக்சுவலாக. ஸோ இப்போ குழந்தைங்க ஓரளவு பெருசாகிட்டாங்க, ஸ்கூல் போகிறாங்க. ஏதோ ஒன்று நம்ம மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி ஏதோ ஒரு ப்ரொஃபஷ்னல் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி தான் நான் இந்த 6 டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஸோ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீட்டில் இருந்து பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் ஸ்டுடியோ ஐடியா இருக்குது எனக்கு. ஆமாம். தேங்க்ஸுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.